நேற்றைய கரூர் துயர சம்பவம் எப்படி அரங்கேறியது என்பது குறித்து சிறப்பு செய்தியாளர் சலீம் விவரிக்க நாம் கேட்கலாம். அங்கே இருக்கவங்க என்ன தகவல் சொல்லியிருக்காங்க ஊடகத்தினர்கிட்ட அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு தகவல் வந்திருக்கு, விஜய் 12 மணிக்கு வராரு, அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு 12 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. பொதுமக்கள் அன்றைக்கு, அதாவது நேற்று இல்லையா சனிக்கிழமை, அதனால் ஆசையாக விஜயை பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி காலை முதலே, அதாவது 9 மணிக்கு முதலே அந்த இடத்துக்கு சிறுக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 12 மணிக்கு விஜய் வந்துடுவார், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு லஞ்ச் டைம் ஆச்சு. பிறகு 3 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அஃபீஷியலாக அவர் வரவிருந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது 3 மணி தான். ஆனால் 3 மணிக்கும் அவர் வரலை. நிறைய பேருக்கு அங்கே கடைங்கள்லாம் மூடி இருந்தது. தண்ணி குடிக்க கூட வழி கிடையாது. கொண்டு வந்த சின்ன தண்ணி பாட்டிலாம் தீர்ந்து போச்சு. அவங்களுக்கு போதுமான கழிவறை வசதிகள்லாம் அந்த இடத்துல கிடையாது. மக்களுக்கு அதுவே பாதி டென்ஷன் ஆகி இருந்தது. காத்திருந்தார்கள். 3 மணிக்கு மேலே டைம் போய் கொண்டிருக்கிறது. 6 மணிக்கு ஒரு தகவல் வருது, விஜய் அவுட்டரில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துருப்போம். லொக்கேஷனில் நாம் பார்த்துருப்போம். அதாவது விஜயை ஆசையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது. ஆனால் அங்கே அந்த ஆடல் மட்டும் இருந்தது. அந்த பாட்டு, அந்த கட்சி சம்பந்தமான பாட்டெல்லாம் இருந்தது. மக்கள் அங்கேயே காத்து கொண்டிருந்தார்கள். விஜய் இப்போ அவுட்டரில் 6 மணிக்கு வந்துட்டார். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, சுமார் 1 மணி நேரம் ஆயிடுச்சு அவர் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்லோவாக வாகனம் நகர்ந்து வந்தது. கூட்ட நெரிசல் அவ்வளவு இருந்தது. யூஸ்வலாக போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது கட்சியெல்லாம் எப்படி போய் கேட்பாங்க அப்படின்னா, சில லொக்கேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. பிறகு போலீஸ் அந்த லொக்கேஷன்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வியாபாரம் நடக்கிற கூட்டமாக, பொதுமக்கள் அதிகம், அந்த பிஸ்னஸ் பீப்புள் இருக்கின்ற கூட்டமாக, இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் பெரிய அனுமதி கிடைக்க வாய்ப்பில்லை. அதே போல இவங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு தாபேகா கட்சியினர் கொடுத்த எஸ்டிமேஷன் சுமார் 10,000 என்று சொல்லப்படுகிறது. அந்த 10,000 மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட தெரு சரியாக இருக்குமா? ரொம்ப நெருக்கமாக இடிச்சிட்டு இருப்பாங்களா? ஒரு ஸ்டாம்ப் இடிப்பு எப்படி நடந்ததோ அந்த மாதிரி நடந்து விடுமா கூட்ட நெரிசலில்? அல்லது ஓரளவு மக்கள் நிற்பதற்கான இடம் இருக்குமா? இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி தான் போலீஸ் பர்மிஷன் கொடுக்குறது. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, வேறு லொக்கேஷனுக்கு நாங்கள் பர்மிஷன் தரல, காரணம் அது இந்த லொக்கேஷனை விட மோசமான இடமாக இருக்கும், கூட்ட நெரிசல் அவ்வளவு அதிகமாக இருக்கும், அது சனிக்கிழமை வீக்கெண்ட் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் ஒருவேளை நாமக்கல்லில், அதாவது நாமக்கல் கரூர், முதல்ல நாமக்கல் முடிச்சுட்டு கரூர் வர்றார். கரூரில் தான் அந்த சம்பவம் அரங்கேறியது. ஒருவேளை ஏற்கனவே மதியம் 3 மணிக்கு அவர் ஏற்கனவே பெற்ற பர்மிஷன் படி வந்திருந்தால், ஒருவேளை மக்கள்லாம் 12 மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு தான் காலையில் 9 மணிலேருந்தே வர ஆரம்பித்தாங்க. அப்படி ஒருவேளை முன்னாடியே அவர் வந்திருந்தார், மதியம் 2 மணிக்குள்ளே அங்கே இருக்கும் தகவல் என்ன சொல்கிறாங்க, வெறும் 4,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் போக மாலை 6 மணி 7 மணி ஆகும் நேரத்தில் சுமார் 27,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டு கணக்கு அவங்க சொல்கிறாங்க, 30,000 27,000 அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுதான் அங்கே கூட்ட நெரிசலுக்கு காரணம். 2 கூட்டங்கள் சேர்ந்து கொண்டதுன்னா அது என்ன, 2 கூட்டம், ஏற்கனவே அந்த லொக்கேஷனில் இருந்த கூட்டம் ஒன்று, விஜயனுடைய வாகனத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு 1 கிலோமீட்டருக்கு மேலேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கூட்டம் வருது. ஏற்கனவே இருக்க கூட்டம் ஜாம் பேக்டாக இருக்குது. ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் கூட்டம் தெரு முழுவதுமாக இருக்கிறது. அங்கே அதாவது 2 கூட்டங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த கூட்ட நெரிசல் ஆரம்பித்து விட்டது. விஜய் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்ட்ரி கொடுக்கும் காட்சியை பார்க்கலாம். அந்த க்ரௌடை நல்லா வாட்ச் பண்ணுங்கள்.
2 கூட்டங்களும் சந்திக்கும் இடம். விஜய் கூட வர்றவங்க ஃப்ளோட்டிங் க்ரௌட், நகர்ந்து கொண்டே வருகிறார்கள். ஃப்ளோட்டிங் க்ரௌட். இந்த பக்கம் இருப்பவர்கள் ஸ்டாண்டிங் க்ரௌட், காலை முதலே காத்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பல பிரச்சனைகள் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். கழிவறை வசதிகள் சரியாக இல்லை. 2 க்ரௌடுகளும் சந்திக்கிறது. விஜயின் வாகனம் உள்ளே என்ட்ரி கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு தள்ளு முள்ளு ஏற்படுகிறது. ஆரம்பத்திலேயே நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸில் கூட்டம் எப்படி ஒரு கடல் அலை போல வருகிறது. அந்த மாதிரி கூட்டம் நிற்க முடியல. ஒழுங்கானா ஈஸியாக நிற்கலாம். ஆனால் கூட்ட நெரிசல் காரணமாக இந்த பக்கம் தள்ளுறது அந்த பக்கம் தள்ளுறது ஒரு அலை போல அங்கே காட்சி அளித்தது. இதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்க அங்கே ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஏற்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன சொல்கிற இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மீது ஏற ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வியூ கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரத்தினுடைய கிளை மீது ஏற ஆரம்பிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மில் ஏற ஆரம்பிக்கும் காரணத்தினால் அங்கே கரண்ட்டு கட் செய்யப்படுகிறது. அங்கே ஷாக் அடித்தா எத்தனை பேருக்கு அப்படியே லைனாக ஷாக் அடிக்குமோ அந்த ஆபத்து கருதி கரண்ட்டு கட் செய்யப்படுகிறது. மரைக்கிளை எவ்வளவு தான் வெயிட்டு தாங்கும் அந்த மரம், அந்த கிளை, அதனால் அது முறிந்து விழுவதாக அங்கே இருக்கும் பாப்புலேஷன் அப்படியே கீழே இருக்க க்ரௌடு மேலே விடுறாங்க. இப்படியாக அங்கே ஒரு தள்ளு முள்ளு ஏற்படுகிறது. இந்த தகவலும் விஜய்க்கு ஆரம்பத்தில் போய் சேருகிறது. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ தகவல் வருகிறது, சில பேர் மயங்கி விடுறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் அவருக்கு வருகிறது என்பது புரிகிறது. அவர் என்ன பண்ணுறார், தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. தண்ணியை அவர்கிட்ட ஸ்டாக் வச்சுருந்த தண்ணியை அவருடைய கேரவன்லேருந்து தூக்கி வீசுகிறார். அவரும் அவருடைய பாதுகாவலர்களும் தூக்கி வீசுகிறார்கள். அந்த 1 பாட்டில் 2 பாட்டிலுக்கே மக்கள் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கையேந்தும் நிலைமை ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. என்ன சொல்றான்? ஒரு சின்ன கேப் கொடுத்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார் விஜய். பேசுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நிலைமையின் வீரியம் அவர்களுக்கு புரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யாரோ மயங்கி விடுறாங்க, தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை காணவில்லை என்ற தகவலும் வருகிறது. அந்த தகவல் வந்த காரணத்தினார் விஜயே அனௌன்ஸ் பண்ணுறார், 9 வயது பெண்ணை காணவில்லை, கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பேச்சை முடித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார். அவர் விமான நிலையம் வந்து பிறகு சென்னை வந்து விட்டார். நிலைமை அங்கே படுமோசமாக மாறிவிட்டது. அங்கிருந்து ஒவ்வொருவராக மயக்கமடைந்தவர்களை கொண்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. பிறகு அனைத்தும் நமக்கு தெரிந்ததே. சுமார் 40 பேர் இதுவரை உயிரிழந்து விட்டார்கள். மற்றவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். காட்சிகள் ஒவ்வொன்றாக அங்கே இப்படித்தான் அரங்கேறியது. இதெல்லாம் பொதுமக்கள் செய்தியாளர்களுக்கு சொல்லிய தகவல்கள். எனினும் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அரசு அமைத்திருக்கிறது. அந்த கமிஷனின் முன்பு யார் யார் அப்பியர் ஆகிறாங்க, என்னெல்லாம் மனு கொடுக்குறாங்க என்பதை வைத்து அந்த கமிஷன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. அதையும் உங்கள் தந்தி டிவியில் நாங்கள் ஒளிபரப்புவோம். தொடர் நேரலைக்கு இணைந்திருங்கள்.